ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 10th தமிழ் இயல் 7, இயல் 8, இயல் 9 பாடத்துக்கு உண்டான மிக முக்கியமான குருவினா, சிறுவினா மற்றும் நெடுவினா தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இயல் 7 பொறுத்தளவுக்கு முதல் 4 குருவினாக்கள் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா படிக்க தான் வேணும். கண்டிப்பாக இந்த 4லேருந்து ஒரு கொஸ்டின் என்னது அப்படின்னா கட்டாயம் வரும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் செகண்ட் கொஸ்டினும் 4th கொஸ்டின் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதை கண்டிப்பாக என்ன செய்வாங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்த சிறுவினான்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறுவினாவில் ஃபஸ்ட்டு சிறுவினாவும் செகண்ட் சிறுவினாவும் ரொம்ப 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 முக்கியமான சிறுவினா. ஸோ அதையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. நெடுவினாவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து 2வது நெடுவினாவும் 3வது நெடுவினாவும் முக்கியமானது. அதுலேயும் மிக முக்கியமான நெடுவினான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலப்பதிகாரம். சரிங்களா? 3வது நெடுவினா மிக முக்கியமான நெடுவினா. ஸோ அதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க 7வது இயலில். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இயல் 8 பொறுத்தளவுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான குருவினா என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2வது குருவினா. குறள்பாவின் இலக்கத்தினை எழுதி எடுத்துக்காட்டு தருக மிக மிக முக்கியம். அடுத்தா 3, 4, 5. சிறுவினாவை பொறுத்தளவுக்கு முதல் 2 சிறுவினா ரொம்ப ரொம்ப முக்கியம். நெடுவினாவை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் உண்டான 3 நெடுவினாவும் நீங்கள் கட்டாயமாக எக்ஸாமுக்கு படிக்காமல் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகவே கூடாது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான நெடுவினா. அடுத்ததாக இயல் 9 பொறுத்தளவுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான நெடுவினா பார்த்தீங்க அப்படின்னா குருவினால 1, 4, சிறுவினால 1, 2, நெடுவினால 1, 2, 3. இந்த 3 இயலுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.